விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய தமிழ்குமரன் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தேர்தல் களத்தில் அவரோடு இருக்கிறோம். அவரிடம் தேர்தல் களம் பற்றி பேசுவோம். வணக்கம் சார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுறீங்க. மக்களிடையே உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது சார்? மிகப்பெரிய எழுச்சியாக இருக்குது. நான் ஒரு எல்லா கிராமம் போயிட்டோம். இன்னையோட கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சு நீங்கள் ஈவினிங்கோட முடிக்கிறோம். நான் போகாத கிராமமே கிடையாது. எல்லா மக்களும் தாய்மார்கள், அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் அவ்வளோ எழுச்சியாக நான் போகிறதுக்கு தாமதம் ஆனாலும் ஒவ்வொருத்தரையும் இறங்கி போய் பார்த்து ஒரு இடத்துல போகிறதுக்கு ஒரு நேற்றெல்லாம் 4.5 மணி நேரம் காத்திருந்தேன். எனக்கே ரொம்ப தர்ம சங்கடம் ஆகிடுச்சு. மக்கள்கிட்ட போனோன்னு மன்னிப்பு தான் கேட்டேன். அவ்வளோ எழுச்சியாக இருக்காங்க. இன்னொன்று அப்பாவுடைய பேர் இந்த தொகுதிக்கு பண்ணது எனக்கு இப்போ தான் தெரியுது. அவருடைய அருமையெல்லாம் எங்கேயுமே ஒரு சின்ன குறை கூட கிடையாது. எனக்கு இந்த பணம், இந்த ரோடு போட்டிங்க, இந்த பள்ளிக்கூடம் கொடுத்தீங்க, இந்த டேங்க் கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு மக்கள் பணி அவ்வளோ ஒரு 15 வருஷம் இந்த தொகுதியில் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஏற்கனவே 2010 பாமக சார்பில் இதே பெண்ணாகரம் தொகுதியில் போட்டிகிட்ருக்கீங்க. இப்போ 2026 தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுறீங்க. இது மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? அப்போ ஒரு இயக்கம், இப்போ ஒரு இயக்கம், அது மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியாகவே பார்க்கல. அவங்க வீட்டு பிள்ளையா என்னை ஒரு பொது வேட்பாளர் மாதிரி தான் பார்க்குறேன். அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்போ அவங்க வீட்டு பிள்ளையாக பார்த்தாங்க. இப்போ எங்கே போனாலும் அது அவங்க என்னமோ தமிழ்குமரன் ஜி.கே. மணி அது ரொம்ப எழுச்சியாக அப்பா பேர் சொல்லி தான் கேட்குறேன். தமிழ்குமரன் அவங்க வீட்டு பிள்ளையாக பார்க்குறாங்க. நீங்கள் வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆரத்தி அடித்து முத்தம் கொடுத்து தாய்மார் பெரியவர்கள்லாம் ரொம்ப எழுச்சியாக இருக்குது. கண்டிப்பாக வித்தியாசம் தான் பார்த்துக்கிட்டு எவ்வளோன்னு மிக எழுச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இது நம்பர் 1 தொகுதியாக இருக்குது. கண்டிப்பாக அப்பா விட்ட பணியை இந்த தொகுதியில் நான் செஞ்சு முடிப்பேன். உங்களுக்கு எதிராக பாமக போட்டியிடுகிறது. குறிப்பாக பாமக தலைவர் அன்புமணி அவரது பிள்ளைகள் எல்லாம் 2 நாட்களுக்கு முன்பு இந்த தொகுதி முழுக்க பிரச்சாரம் செய்கிறார்கள். உங்களை துரோகி, அவரை டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். ஐயாவிடமிருந்து எங்களை பிரித்தவர்கள் இந்த குடும்பத்தினர், ஜி.கே. மணி தான், இவர் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது உங்களுடைய மக்களிடையே உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்புன்றதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? இல்லை, இதை பற்றி நான் சொல்லலாம். இது வரைக்கும் எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. இவங்க மக்கள் எழுச்சியாகி தமிழ்குமரன் இவ்வளோ எழுச்சியாக இருக்குது எழுதுன்னு சொல்லி தோல்வி பயம், வேறு ஒரு காரணமும் கிடையாது. வேறு என்னத்தை சொல்லுவாங்க? எதுக்கு இதை சொல்லணும்? மக்களுக்கு புரியுமா புரியாதா? இது எங்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்பா மகன் அவங்க குடும்ப பிரச்சனை. போய் பார்த்தா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? நான் நேராக வராரு, அப்பாவை பார்க்குறாரு, யார் வேணான்னு சொல்லுவாங்க? இது வரைக்கும் நான் அவங்கள பற்றி எதுவுமே திறக்கல. அவங்கள எதிர் கேண்டிடேட் பற்றியோ இவங்களை பற்றி நான் ஒரு வளர்ச்சி பாதை. நான் தொகுதிக்கு என்ன பண்ணுவேன்? தேர்தல் அறிக்கை நான் சிஎம் கூட சொன்னார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் தேர்தல் அறிக்கை தான். அதை பற்றி சொல்கிறோம். வளர்ச்சி பாதை நான் இது வரைக்குமே இப்போ இல்லை, முன்னாடி இருந்தே ஒருத்தர் கூட சின்ன குறை கூட சொல்ல. அவங்க அந்த பேச்சுக்கே போகல. நான் என்ன பண்ண போகிறேன்? மக்களுக்கான பணிகள், மக்கள் திட்டங்கள், வளர்ச்சி பாதைக்கு எப்படி பெண்ணாகரத்துக்கு கொண்டு போகணும், அதை பற்றி தான் பேசிட்டு அதை அவங்களால ஜீரணிக்க முடியல. எதையோ சொல்லி தான் ஆகணும். அது சரியில்லை, இது சரியில்லை, துரோகி, இது ஒரு பேச்சா? யாராவது இன்னொன்று இவங்க இதெல்லாம் பண்ண தான் நிறைய அனுதாபம் வருது. அங்கே தெரிஞ்சவங்களாம் அழுகுறாங்க. போனால் என்ன அப்பாவை பற்றி இப்படி சொல்கிறாங்களே. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி இந்த தொகுதியில் ஒருத்தர் கூட குறை. இதே ஆட்கள் தான் 6 மாதத்துக்கு முன்னாடி ஜி.கே. மணி மாதிரி ஒரு தலைவர் இல்லை இவங்க சொன்னாங்க. எப்படி ஒரு 6 மாதத்தில் துரோகியாக எடுக்க முடியும்? இவங்க தான் சொன்னாங்க. இவங்க கூட இருந்து எல்லாம் அனுபவித்தவங்க. அவங்களே இப்போ எதிர்கட்சியாக நாங்கள் எங்களோட அவங்களே கேள்வி வேண்டாம். நீ 6 மாதம் முன்னாடி கூட தான் இருந்து எல்லா சுகத்தையும் நீ தாண்டா அனுபவிச்சு, எப்படி உங்களுக்கு துரோகம்? என்ன காரணம் சொல்லுங்கள்? பிரிச்சுன்னு என்ன காரணம் இருக்குது? வேறு ஏதோ குறை சொல்ல, வேறு ஏதோ சொல்லுங்கள். என்ன காரணம் இருக்குது? எதுவுமே கிடையாது. துருவாக்கி பிரிச்சுட்டு பேச விடாது. இவங்களாம் உலகத் தலைவர், பேச விடாமல் நிறுத்த முடியுமா? எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க. இன்னைக்கு காலைல இவர் சொன்னார், இங்கேருந்து பக்கத்தில் போய் பேசிட்டு வந்து என்ன ஆக போகுது? பெத்த அப்பா போய் பார்த்தா என்ன ஆக போகுது? இது வரைக்கும் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக இதை ஓப்பனே பண்ணுறேன். இது வரைக்குமே நீ கேட்டதுனால சொல்கிறேன். நமக்கு அது வேலையும் கிடையாது, தேவையும் இல்லை. மக்கள் அவங்க பண்ண எழுச்சி அதிகமாகுது. பொதுமக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போலாம் சோஷியல் மீடியா வந்துருச்சு. இப்போ அழுது என்ன பிரயோஜனம் சொல்ல? எதுக்கு? அதை போய் அங்கே அழுதான் முடிஞ்சு போச்சு. அவங்க தாத்தா கிட்ட போய் நான் அழுது தாத்தா நீங்கள் தான் சொல்லி அதை பண்ணியிருக்கலாமே. இது வரைக்கும் பார்த்தாங்களா? பேசினாங்களா? நேற்று அவர் ஐயா பேட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னார்? இது வரைக்கும் என் பேத்திங்க யாரும் பார்க்கல, எங்கள் மருமக பார்க்கல, எங்கள் மகன் பார்க்கல. அப்போலோவில் சர்ஜரி பண்ணி படுத்திருக்காரு. நேராக போய் பார்த்தா யார் என்ன சொல்ல போகிறாங்க? பேத்திங்க நேராக போன தாத்தான்னு காலை பிடிச்சி வேறு எதுவும் வேண்டாம், அழுவ வேண்டி தானே. இங்கே சேலத்தில் நாங்களாம் பதட்டம் ஆகிடுச்சு. அவருக்கு ஐயாவுக்கு இதாகிடுச்சுன்னு சொல்லி இவங்க ஃபோன் பண்ணியாவது பேசிக்கலாமே. இதில் என்ன பிரச்சனை? இது நாங்கள் ஃபோன் பண்ணி போய் தடுக்கிறோமா? நான் யார்ட்டையும் பேசுகிறோமா? இது பெரிய காமெடியாக இல்லை, நம்புகிற மாதிரியா இருக்குது. மக்கள் இங்கே நீலக்கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அதை பண்ணல இதை பண்ணலன்னு. ஐயோ
எனக்கு நான் இதை பற்றியே இதுக்குள்ளே போக விரும்பலை. மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நான் பெண்ணாகரத்து மக்களுக்கு என்ன பண்ணுவேன், இது வரைக்கும் அப்பா 15 ஆண்டு காலமாக என்ன இந்த தொகுதி பண்ணியிருக்காரு, அதை நான் அவர் வழியில் நின்று கண்டிப்பாக பண்ண போகிறேன். அவ்வளோ எழுச்சி கூட்டணி கட்சி தலைவர் எல்லாமே ரொம்ப எழுச்சியாரு. இவங்க ஏதோ ஒன்று அவதூறு பொறுப்புன்ற ஒரு நோக்கத்தை தவிர வேறு எந்த காரணமே கிடையாது. கண்டிப்பாக இது எடுபடாது. இன்னும் இவங்க பேச பேச அனுதாபம் கூடுது எங்களுக்கு எல்லா இடத்துலையும். ஏன்னா நான் ஃபீல்டில் போய் பார்க்குறேன், அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு இருக்கிறவங்களே புரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்று, அவங்க கூட இருக்கிறவங்க நம்மளை தான் விரும்புகிறாங்க. அதனால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புறது ரொம்ப பிரகாசமாக இருக்குது. எல்லாத்துக்கும் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி காலம் பதில் சொல்லும். 4ஆம் தேதி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும், அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. சார், இப்போ இந்த பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் பிரச்சனை பிரதானமான பிரச்சனையாக எதை முன் வச்சு இருக்கீங்க? நீங்கள் வந்த பிறகு எந்த மக்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, குடிநீர் பிரச்சனை தான் பெருசாக இருக்குது. கண்டிப்பாக சிஎம் கூப்பிட்டு சிஎம்மும் அப்பாவும் ஒகேனக்கல்ல போன இதில் ஆய்வு செஞ்சு கிட்டத்தட்ட இது இரண்டாம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டம், அது அப்புறம் நீர்ப்பாசனத்துக்காக ஆய்வு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9000 கோடி மாதிரி அறிவிப்பு வந்திருக்கு. அது கண்டிப்பாக மெயின் அதுதான். தருமபுரி கிருஷ்ணகிரி 2 மாவட்டமும் குடிநீர் பிரச்சனை தீர்ந்துடும். அதே மாதிரி தொட்டி கட்டி தண்ணீர் இதெல்லாம் சுத்தமாக இதாகிடும். அதுதான் தலையாய பிரச்சனை. அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதே மாதிரி ஒட்டனூர்லேருந்து கோட்டையூர் பாலம் அமைச்சிட்டா அது கோயம்புத்தூர் டு நெடுஞ்சாலை ஆகிடும். கோயம்புத்தூர் டு பெங்களூர் ரொம்ப எளிதாகிடும். ஒரு 65-70 கிலோமீட்டர் மீதியாகும். பெரிய லெவலில் டெவலப்பாக பெண்ணாக இருந்தது. அதேமாதிரி இன்னொன்று, ஒகேனக்கல்ன்றது உலக தரத்துக்கு நான் கொண்டு வரேன். ஏன்னா நான் இப்போ சினிமாவில் தயாரிப்பாளர் இருக்கேன். இந்த ஒகேனக்கல் சுற்றுலா நிறைய பேருக்கு பெண்ணாகரம் தொகுதியில் வருதுன்னே தெரியாது. அந்த பெண்ணாகரம் தொகுதியில் என் தொகுதியில் தான் வருது. கண்டிப்பாக நான் வெற்றி பெற்ற உடனே ஒகேனக்கல்ல மிகச்சிறந்த உலக தரத்துக்கு, ஏன்னா வெளிநாடு எல்லாம் சுற்றி பார்க்குறோம் பண்ணுறோம், அது உலக தரத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஒகேனக்கல்ன்றது ஒரு சுற்றுலா தலமாகவும், நம்ம ஷூட்டிங்ஸ் படம் இந்தியாவிலேயே எந்த படம் எடுக்காத படமே கிடையாது. எவ்வளோ பெரிய ஆர்ட். அதேமாதிரி பெரிய லெவலில் அது முன்னுரிமை கொடுத்து பண்ணும். பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் புதிய தலைமுறைக்காக தருமபுரியிலிருந்து விவேகானந்தன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.